ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்தியா டூர் ஆஃப் ஜிம்பாப்வே வந்து ஸ்குவாட் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மேட்சஸும் நெருங்கிட்டுருக்கு. ஸோ நம்ம இந்தியன் டீம் எப்போ போய் அரைவாங்க. ஸோ இப்போ வந்து நிறைய பேர் போயிட்டுருக்காங்க கைஸ். ஸோ இப்போ போய் இருப்பாங்க நிறைய பேர். ஸோ யாரெல்லாம் அந்த பிளேயர்ஸ் ஆனது மற்றும் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக பிளேயிங் 11 எப்படி செட் பண்ணலான்னு மறக்காமல் சொல்லிடுறேன் கைஸ். ஃபுல் டீட்டெயிலோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்தியன் டீம் கூட ட்ராவல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோச் வந்து விவிஎஸ் லக்ஷ்மன், ஸோ அபிஷேக் சர்மா, முகேஷ் குமார், ருத்ராஜ் கெய்க்வாட், ஆவேஷ் கான், ரவி பிஷ்னாய், துஷால் தேஷ்பாண்டே, ரியான் பராக், டூல் ஜொரேல் இவங்கெல்லாம் வந்து கோச் கூடயே ட்ராவல் பண்ணி போயிட்டாங்க. ஸோ இன்னும் வந்து வேர்ல்டு சாம்பியன்ஸ் வராமல் இருக்காங்க. வேர்ல்டு கப் ஸ்குவாடில் இருக்க பிளேயர்ஸும் சாம்பியன்ஸும் இன்னும் வராமல் இருக்காங்க. ஸோ அவங்க வந்தாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க இதில் 8 பிளேயர் கிட்ட இருக்காங்க. ரிசர்வேஷன்லேயும் சரி, மெயின் ஸ்குவாட்லேயும் சரி சேர்த்து 8 பேர் இருக்காங்க. அவங்க வந்தால் தான் டீமே வந்து கரெக்டான பிளேயிங் 11 செட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு பிளேயிங் 11 ஸ்ட்ராங்காக செட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தனியே ஒரு பிளேயிங் 11 டாப் ஆர்டரில் பார்த்துருவோம். டாப் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால், கில் மற்றும் ருத்ராஜ் இவங்க தான் மேக்ஸிமம் டாப் ஆர்டர் பிளேயர்ஸாக இருப்பாங்க. நம்பர் 3ல் வந்து கில் இல்லை ருத்ராஜ் 2 பேர்த்தில் யாராச்சும் ஒருத்தங்க ஆடுவாங்க. ஸோ அவங்க ஆடாதவங்க ஓப்பன் பண்ணுவாங்க, அது மாதிரி தான் இருக்கும். ஸோ யார் இந்த நம்பர் 3 ஆட போகிறாங்கன்னு தெரியல கைஸ். கில் மேக்ஸிமம் ட்ரை பண்ணலாம், ஏன்னா கேப்டன்சி ஆகிறனால அவர் ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஓப்பனிங்கில் மேக்ஸிமம் அவர் வந்து ஃபாரின் கண்ட்ரியில் ஃப்ளாப் ஆயிடுவார். ஸோ அதனால் ருத்ராஜை கூட வச்சு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து மிடில் ஆர்டர் பிளேயர்ஸ் யார் இருப்பாங்க போகிறாங்கன்னு பார்ப்போம். பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சு சாம்சன், அதுக்கப்புறம் சிவன் டுபே இருப்பாங்க நம்பர் 4 and 5. ஏன்னா சஞ்சு சாம்சன் பொறுத்த வரைக்கும் நம்பர் 4 பொசிஷன் கரெக்டாக அந்த இடத்துல சூட்டபிளான பிளேயர் தான் சொல்லுவேன். சிவன் டுபே நம்பர் 5 வேர்ல்டு கப் பிளேயர் நம்பர் 5 பொசிஷனில் தான் ஆடினாங்க. ஸோ டீமுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாகவும் ஆடி கொடுத்துருந்தாரு. வேர்ல்டு கப் செம்மையாக நாக் ஆடியும் ஜெயிச்சும் கொடுத்தாரு சிவன் டுபே. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு க்ரூஷியல் பிளேயர்ஸ் தான். ஸோ சஞ்சு சாம்சன் வேர்ல்டு கப்பில் மேட்சஸ் ஆடலனாலும் டீமோட போயிருந்தார். இவரும் ஒரு வேர்ல்டு சாம்பியன் தான் சொல்லலாம். 2 பேரும் வேர்ல்டு சாம்பியன்ஸ் தான். ஸோ அதனால் வந்துட்டு இவங்க தான் மிடில் ஆர்டர். ஸோ இப்போ வந்து அடுத்தது ஃபினிஷரில் யார் இருக்க போகிறா, நம்பர் 6 and 7 யார் இருக்க போகிறான்னு பார்ப்போம். ஃபினிஷிங் ரோலில் யார் இருக்காங்கன்னா, ரிங்கு மஸ்ட்டாக இருக்கணும். ஏன்னா பிளேயரை வந்துட்டு வேர்ல்டு கப் ஸ்குவாட்லேயே எடுக்கல, மெயின் ஸ்குவாட்லேயே எடுக்கல, ரிசர்வேஷனில் தான் வச்சுருந்தாங்க. இவரை ஏன் எடுக்கலன்னு நிறைய கேள்வியாட்ட கேட்டுருந்தாங்க ரோஹித் சர்மாவை. எந்த ரீசனே இல்லாமல், சம்மந்தமே இல்லாமல், ஆல்ரவுண்டராக இல்லை அதனால் எடுக்கலன்னு ஒரு ரீசன் சொல்லிட்டாரு. ஸோ இவர் எடுக்காமல் போனது ஒரு மைனட் மிஸ்ஸாக இருந்தாலும் வேர்ல்டு கப்பை அடித்தாச்சு. இதுக்கப்புறம் இதை பற்றி பேச வேணாம். ஸோ இவர் தான் எப்படியும் நம்மளுக்கு வந்து நம்பர் 6 and 7 வந்துட்டு வாஷிங்டன் சுந்தர் இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பவுலர்ஸ் தான் இருக்க போகிறாங்க. ஸோ எடுத்தோடனே பவுலர்ஸில் ஸ்பின் பவுலர்ஸ் பார்த்துருவோம். ஸ்பின்னர்ஸ் யார் இருக்க போகிறாங்கன்னு. 8ல் பார்த்தா ரவி பிஷ்னாய் தான் இருக்கணும் ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும். ஸோ இவரும் ஒரு லெக் ஸ்பின்னர். அதுக்கப்புறம் ஆஃப் ஸ்பின்னருக்காக வாஷிங்டன் சுந்தர் இருக்கார். ஸோ 2 பேர் கரெக்டான காம்போவாக இருக்கும். ஸோ இவங்க ஸ்பின்னர்ஸில் எடுத்தாச்சு. இப்போ பேஸ் பவுலர்ஸ் யார் எடுத்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பேஸ் பவுலர்ஸில் ஆவேஷ் கான், முகேஷ் குமார், அதுக்கப்புறம் கைல் அஹமத் முகேஷும் இந்த ஓப்பனிங் ஸ்பெல்லும் போடலாம். ஆவேஷ் கானும் அப்பப்போ வந்து ஓப்பனிங் ஸ்பெல்லும் போடுவார். அது தைலருக்கு எண்ட் ஓவர்ஸும் டெத் ஓவர்ஸும் போடுவாங்க. ஸோ இந்த முகேஷ் ஆவேஷ் 2 பேரும் டெத் ஓவர்ஸும் போடுறதுனால ஸோ இவங்களே மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க கைஸ். ஸோ மேக்ஸிமம் துஷால் தேஷ்பாண்டேக்கு டெபியூ சான்ஸ் வந்து சீரீஸ் ஜெயிச்சதுக்கப்புறம் தான் டெபியூ சான்ஸ் கொடுப்பாங்க. யாராச்சும் ஒருத்தங்களுக்கு இன்ஜுரி இல்லைனா வாய்ப்பு இல்லாதனா அதும்போது கொடுப்பாங்க. இல்லைனா ஸோ யாரையும் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு 3 மேட்ச்சுக்கு டெபியூலாம் கொடுக்கவே மாட்டாங்க. சீரீஸ் ஜெயிச்சதுக்கப்புறம் தான் கொடுக்க சான்சஸ் இருக்கும் கைஸ். ஸோ இவங்க தான் மஸ்ட்டாக பிளேயிங் 11 இருக்க போகிற பிளேயர்ஸ்ன்னு சொல்லிடுவேன். ஸோ இவங்கள விட்டு ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் 2 சேஞ்சு தான் பண்ணுவாங்க. ஸோ சப்போஸ் இந்த பிளேயர் அரைவால இல்லை இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு பதிலாக வேணால் இன்னொரு பிளேயர் வந்து டெபியூ சான்ஸ் வேணால் கொடுக்க வர வாய்ப்பு இருக்குது. மிச்சப்படி இதே தான் பிளேயிங் 11 எடுத்துகிட்டு போக அதிக சான்சஸ் இருக்கும் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மிச்சப்படி அவ்வளோதான். பை கைஸ்.